வடிவேலு அவர்கள் ஒரு திரைப்படத்தில் ஒரு குதிரையில் ஏறி போவார் பீச்சில். அது திடீர்னு ஒரு இடத்துல போய் திரும்பி ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடும். அதிமுக அதே மாதிரி தான் வந்து நின்றுது. இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸில் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். அதிமுகவில் சமீப காலங்களில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு வந்து ஒரு தரப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புல இருந்து விலகி நின்று அமைச்சரவையில் பங்கேற்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேச்சுக்கள் போய் அதுக்கப்புறம் செட்டில் ஆச்சு. அதுலேருந்து இன்னொரு தரப்பு ஒரு 4 பேர் வெளியில் வந்து இன்னைக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாங்க. அடுத்து எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்பு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பேச்சுக்கள் வரும்போது இன்னைக்கு எல்லாம் ஓர்தாய் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்னைக்கு இணைஞ்சிட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு காமெடி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. நீங்கள் எப்படி இந்த விஷயத்த பார்க்குறீங்க? நிறைய பாட்டுலாம் போயிட்டு இருக்கு. அலெக்சா பிளே, இன்னமென பிரிந்தது போதும், அப்புறம் நாளை நமது எம்ஜிஆர் பாட்டு. இந்த பாட்டில் ஒரு லிரிக்ஸ்லாம் தான் வந்து இப்போ ஃபேமஸாக போயிட்டு இருக்கு. முந்தின ஷோலேயே பேசியிருந்தோம், அதிமுக பைச்சார்ட்லாம் ஸ்பிளிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நிறைய கேட்டகரிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் ஒரு தரப்பில் இருந்தாங்க. அதில் அவங்களுக்குள்ளேயே வந்து கருத்தில் சின்ன முரண் இருக்கிறதா நம்ம லைட்டாக டச் பண்ணியிருந்தோம். ஏன்னா எஸ்பி வேலுமணி ஒரு டோன் எடுக்கிறாரு, சிவி சண்முகம் கம்ப்ளீட்டாக வேற ஒரு டோன் எடுக்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால இணைஞ்சது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, வேலுமணி தரப்புக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கட்சி வந்து வலு விளக்குது அப்படின்ற ஒரு நிலையை அவங்க வலு விளக்குறாங்களா? கட்சியும் சேர்ந்து வலு விளக்குதுன்றாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்கனாலே கட்சி வலு விளந்து இருக்கு. அதுல இன்னும் வந்து போறாங்க அப்படின்னா நடவடிக்கை போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க திரும்ப சொல்றாங்க. நீங்க 2 பிரச்சனை ஸ்பிளிட் பண்ணி பாருங்களேன். எஸ்பி வேலுமணி ஒரே விஷயம் தான் சொல்றாரு, கட்சியை வந்து பலப்படுத்தணும், கட்சியில இருந்து வெளில போன எல்லாத்தையும் வந்து நீங்க சேர்க்கணும், டிடி விதிநகரன் சசிகலா சேர்க்கணும்ன்றதுதான் நீங்க நம்புறீங்க பாருங்க. வியப்பா இருக்கு. சரி, அப்புறம் இந்த பக்கம் சிவி சண்முகம் தான் வந்து தாவேக்காவோட இருக்கிறதுக்கு இவங்களுக்குள்ள இருக்கிற டிஃபரன்ஸ் புரிஞ்சுது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்து இப்போ எங்க வந்திருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கிட்டே வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்கன்னா, சிவி சண்முகம் தவிர்த்து மற்ற எம்எல்ஏக்கெல்லாம் திரும்பி வந்திருக்கிறாங்க. நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் சிவி சண்முகம் அதாவது எஸ்பி வேலுமணி தரப்புலேருந்து ஒரு சில எம்எல்ஏக்கள் இபிஎஸ் சந்திச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சிவி சண்முகம் அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே அந்த கன்வின்ஸ் என்னவாகுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஷோ முடிக்கிறதுக்குள்ள தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இதில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்து எல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுங்க அப்படிங்கிற அளவு கேட்டிருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்குது. தகவலாகவும் சில செய்திகள் அதோடு பார்க்க முடியுது. இதில் வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ஸ்ட்ரைக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது வந்து முதல்ல 3 பேர் போகும்போது அதற்கப்புறம் இன்னொருத்தர் இசக்கி சுப்பையா அவர்களும் போகிறாங்க. அப்படிங்கும்போது இந்த எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கு. யாருக்குன்னா இபிஎஸ் அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்தில் தான் வந்து அதிமுகவினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கொறடாவாக சொல்லப்பட்டக்கூடிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து ரிசைன் பண்ணாங்களோ அவங்களுடைய ரிசைனேஷன் வந்து ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பேரவைத் தலைவர் பிரபாகர் அவர்கிட்ட வந்து கடிதம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி இவங்க தரப்பு வந்து ஏற்கனவே முதல்ல கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் பெண்டிங்கில் இருந்துச்சு. ராஜினாமா கொடுத்ததெல்லாம் அடுத்தடுத்து அரை மணி நேரத்தில் அப்ரூவல் பண்ணிட்டாங்க. அதுவே ரொம்ப ஜாஸ்தியா சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். 18 நிமிஷம். அது எடப்பாடி அவர்கள் ஒரு அறிக்கை வேற வெளியிட்டு இருந்தாரு. ஏன்னா இப்பதான் வந்து ராஜினாமா கடிதம் மேல் தளத்துல கட்சியில இன்னொன்னு இப்பதான் ராஜினாமா கடிதம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதுக்குள்ள லேமினேஷன் பண்ணி இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கூட கேட்டிருந்தாரு. அதனால உடனடியாக அடுத்தடுத்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றதை நிப்பாட்ட வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. அந்த வகையில வந்து இந்த ஒரு விஷயத்தை முன் நகர்த்தி இருக்கிறாங்க. இன்னொன்னு, இன்று காலை விஜயபாஸ்கர் அவர்கள், அதாவது எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புல இருந்து விஜயபாஸ்கர் இன்னும் சில எம்எல்ஏக்கள்லாம் போய் நாங்கள் வந்து ஒரு கடிதம் கொடுத்துருந்தோம், நாங்கள் தான் கொறடான்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்துருந்தோம், அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலைவர் எஸ்பி வேலுமணி கொறடாவா வந்து நியமிச்சாங்க. விஜயபாஸ்கர் அவர்களும் அதை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் தரப்புல இருந்து நாங்கள் நடவடிக்கை கோரினதையும் வாபஸ் வாங்கிக்கிற மாதிரி கடிதங்கள் திரும்ப அந்த ஏற்பாடுங்கிறது நடந்திருக்கு. இதன் மீது உடனடியாக இன்னும் அறிவிப்பு, அதாவது முடிவுகள் இன்னும் பேரவைத் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாளை காலைல முடிவு எடுக்கிறன்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் கார்டு. இதுல எனக்கு ஒரு கேள்வி என்பது எழுந்தது. சரி, இப்போ வந்து பேரவைத் தலைவர் என்ன முடிவு எடுப்பாரு? ஒருவேளை இப்போ வந்து இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, ஆனால் சட்டப்பேரவையில் வந்து அந்த வாக்கெடுப்பு நடக்கும்போது அதற்கு கொறடா உத்தரவை மீறி தான் வாக்கெடுப்பு என்பது நடத்தியிருக்காங்க. அப்போது இதில் வாபஸ் வாங்கினதை ஏற்றுக்குவாரா? இல்லை ஒருவேளை இபிஎஸ் அவர்கள் கொடுத்த கடிதத்தின்படி நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், நடவடிக்கையை அறிவிச்சுட்டு இதற்கு மேலே நீங்கள் போய் கோர்ட்டில் பார்த்துக்கங்கன்னு சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு என்னோட கற்பனைக்கு நான் ஓட்டி பார்த்தேன். அதனால் வந்து இதில் ஏன்னா பேரவைத் தலைவருடைய முடிவு தான் இறுதியானது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும்.
ஒருவேளை இதில் இவங்களை இன்னும் கொஞ்சம் ஓட விட்டு பார்ப்போம் இல்லை சுத்த விட்டு பார்ப்போம் அப்படின்னு தாவேக்கா தரப்பில் நினச்சாங்க அப்படின்னா இப்படி ஒரு விசித்திரமான அறிவிப்பு கொடுப்பதற்கான ஒரு சமிக்கையும் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஜெயசிடி பிரபாகர் சட்டப்பேரவைத் தலைவர் என்ன நடவடிக்கை எடுப்பார் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை வந்து நிச்சயமாக அதிமுகவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எதுவாக இருக்குமோ அதை தான் எடுப்பாங்கன்றதுல நான் ரொம்ப உறுதியாகவே நம்புகிறேன். ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து அவங்க ஒரு டார்கெட் வச்சு தான் வந்திருக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. அதிமுகவை ரிப்ளேஸ் செய்யறதுக்காக தாவேக்கா வந்திருக்கு. அதிமுகவை ஈஸியாக தாவேக்கா ரிப்ளேஸ் செஞ்சிரும் அப்படின்றத இப்போ இல்லை, தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறாங்க அதிமுக, அவங்க வந்து அவ்வளோ வலுவா இல்லை அப்படின்றதெல்லாம் பலமுறை பேசியிருந்தோம். ஸோ தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமாவும் அது வந்து தெரியுது. அவங்க 3rd place போயிட்டாங்க. அவங்களுக்கு 1 கோடி வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்திருக்கிறாங்கனாலுமே கூட அதை இன்னும் வழிநடத்தி செல்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு காரியம். காரணம் என்னன்னா அவங்க தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க இதில் எதிர்கட்சியாக இருந்ததே இல்லை. ஸோ இந்த முறை தான் இருக்கிறாங்க. அதுவும் இந்த முறை எதிர்கட்சி கூட கிடையாது, அதுக்கும் பின்னாடி இருக்கிறாங்கன்றனால அவங்களுக்கு பெரிய ஒரு சவாலா இருக்கு. அப்படின்ற நேரத்துல தாவேக்கா அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா குதிரை பேரம் அப்படின்றத யாருமே எங்கேயுமே சொல்லலை. ஆனால் வந்து அதிமுக வந்து அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் வராங்க. முன்னாடி விஜய் அவர்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வேலுமணி தரப்பு அவர்களை சந்திச்சதே வந்து பெரிய சர்ச்சையாச்சு ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா அது எதுவும் என்ன டீலிங்கில் போய் வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. ஏன்னா அமைச்சரவையில் இடம்பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டுச்சு. எஸ்பி வேலுமணி தரப்பும் சி வி சண்முகம் தரப்பும். அது என்ன சொல்லி ஹோல்ட் ஆன் செய்யப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் அது பேக் எண்டில் நடந்த விஷயங்கள். ஸோ அதில் என்ன நடந்ததுன்றது தெரியல. அதுக்கப்புறமா தான் அதில் ஏதோ டீல் செட் ஆகல அப்படின்றது நமக்கு தெரிஞ்சனால தான் வந்து அடுத்து அங்கிருந்து ஒரு 4 எம்எல்ஏக்கள் போய் சேர்றாங்க. ஸோ இது எல்லாமே என்ன நடக்குது அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்களை தங்கள் வசம் படுத்துறோம் அப்படின்றதுல கொஞ்சம் தாவேக்கா கூறிய இருக்கிறாங்க. 2 காரணங்கள். ஒன்று கட்சி ரீதியாக வந்து ரொம்ப பலமாகணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து அவங்க ஆட்சிக்கும் 117 தேவைன்றனால எந்த ஒரு கூட்டணி கட்சியின் தயவும் இல்லாமல் 117 அடையணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது. ஸோ அதனால அவங்களுக்கு இருக்கிற ஒரு ட்ரம்ப் கார்டா என்னவா இருக்கும் அப்படின்னா 3rd இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அதே இந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்பு எம்எல்ஏக்கள் வந்திருக்காங்க இல்லையா, அதில் ஒரு எம்எல்ஏ வந்து லீமா ரோஸ், அவங்க இன்னும் அந்த இதில் தான் இருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. அப்படின்னால தற்காலிகமான விஷயங்களாம் வேணாலும் இணைவு இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் ஸ்டாப் வச்சதா நான் நம்பலை. அது என்ன நடக்கும் அப்படின்றத நமக்கு நிச்சயமா அடுத்தடுத்த நகர்வுகள் மூலமாக தான் தெரிய வரும். அதில் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கையும் இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த நடவடிக்கையும் செயல்பாடுகளும் பின்னாடி நடக்கும் அப்படின்ற. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கப்புறம் ஏன்னா கட்சி பொறுப்பெல்லாம் நீக்கி இருந்தார் சிலருக்கு, அதனால் திரும்ப அவர் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. இன்னொன்று இப்போ வெளியில் போய் இந்த பார்ட்டிக்கு எதிராக குறிப்பாக இபிஎஸ்க்கு அவர்களுக்கு தனக்கு எதிராக யார் யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்களுடைய வாய்ஸஸை கம்மி பண்ணுறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் இறங்குவார் அப்படின்னு தோணுது. ஏன்னா லீமா ரோஸ் அவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்க எம்எல்ஏவுமே கூட அவங்க ஒரு பெரிய ரோல் இதில் ப்ளே பண்ணியிருக்காங்கிற பட்சத்தில் நாளைக்கு இது மாதிரி திரும்பவும் கிளம்பாது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதனால் அந்த இடத்த தன்னை சேவ் பண்ணிக்கிறதுக்கான வேலைகளில் அடுத்து இபிஎஸ் அவர்கள் நகரலாம். அது வந்து இவர்களுக்கு ஒரு எப்படியும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்புக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதாவது ஒன்ஸ் போயிருந்திருக்கணும், இல்லைன்னா இங்கேயே இருந்திருக்கணும். இப்படி போகிறதா அப்படி ஒரு ஒரு வெளியில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டு திரும்ப வந்து இப்படி சரண்டர் ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு தான் அவங்களுக்கு. அவங்களும் இதை எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்கன்னு தெரில. எனக்கு இது எந்த விஷயத்தில் ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் தான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இவங்க இந்த சமாச்சாரம்லாம் போச்சு இல்லையா, டிடிவி தினகரன், சசிகலா, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி ஒரு ரீதியாக கையாண்டிருப்பார். ஸோ அவங்க யாரையுமே வந்து நான் பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாகவே இருந்தார். அதே நிலைப்பாடை அதில் எந்த அளவுக்கு அந்த நிலைப்பாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாரோ அதே நிலைப்பாடு இப்போ அவரால் ஸ்ட்ராங்காக எடுக்க முடியுமான்றது தெரியல. எஸ்பி வேலுமணி தரப்புக்கு எதிராகவோ இல்லை சி வி சண்முகம் அவருடைய ஆதரவாளருக்கு எதிராகவோ எடுக்க முடியுமான்றது தெரியல. காரணம் என்ன அப்படின்னா அப்போ வந்து ஒரு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஸோ எப்படினாலும் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுன்னா அதில் நம்ம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருந்திருக்கும் அவங்களுக்கு. இல்லைன்னா குறைஞ்சபட்சம் 2வது பிளேஸ் வந்துருவோமானதான் ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். ஸோ இப்போ 2026 அப்புறமா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுனால அதே மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை அதே உறுதித்தன்மையோட எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எடுக்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சந்தேகம் தான். ஏன்னா தேர்தல் முடிவுகளும் அவருக்கு சாதகமாக வரல. ப்ளஸ் இப்போ 3ஆவதா ஒரு சக்தியும் இருக்குது அப்படின்றனால எந்த நேரத்துலையும் வந்து இப்போ திமுக மட்டும் இருந்ததுன்னா இங்கேருந்து திமுக அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படின்றதுக்கான ஷியூரிட்டி வந்து கம்மி. இப்போ தாவேக்கான ஒரு கட்சி இருக்குது, அதுவும் அதிகாரத்தில் இருக்கிறாங்க, புது கட்சி அப்படின்றனால அந்த பக்கம் போகிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது. அதே மாதிரி இங்கே எப்படி அவங்களுக்கு நிறையா ஒரு இமேஜ் பில்ட் பண்ண ஒரு தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க, பிம்பம் சொல்லலாம் நம்ம. ஸோ ஒரு பிம்பமாக கட்டமைக்கப்பட்ட தலைவர்கள் தான் அதிமுக இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த கட்சியும் வந்து அது ஓரளவுக்கு மேட்ச் செய்கிறாங்கன்றனால எல்லா சாத்தியங்களும் இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதே சவால் இருக்குது. ஆனால் அதே உறுதித்தன்மையோட இந்த முறையும் அதே நடவடிக்கைகள் எடுக்க முடியாது. கொஞ்சம் வேற மாதிரி அவரை யுத்திகளை மாற்றி கையாளணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்து இடைத்தேர்தல் தொடர்பான அறிவிப்புகள் விரைவில் வந்துடும். அன்புமணி அவர்கள் ஒன்று சொல்லியிருந்தாரு,
அதாவது இதெல்லாம் வந்து மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். அதாவது வரக்கூடிய இடைத்தேர்தலில் இந்த 4 தொகுதிகளில் பொது வேட்பாளர் எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டணும் தாவேக்காக்கு எதிராக அப்படின்னு ஒரு இதை நிப்பாட்ட வேண்டிய சூழலுக்கு தள்ளிடாதீங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. அது அவர் இதுவாக சொல்கிறாரு, ஒரு இதுவாக இப்பயே போட்டு வைக்கிற மாதிரி போட்டு வைக்கிறாரு. அதனால் வந்து மற்ற கட்சிகளும் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ்குள்ள 2 வேறு கருத்துக்கள் வந்திருக்கு. மாணிக்கம் தாக்கூர் ஒரு பக்கம் இதெல்லாம் குதிரை பேரம் கிடையாதுன்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் ஜோதிமணி அவர்கள் ஏறி போய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பிறந்தை அவர்களும் வந்து குதிரை பேரத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இசிகாவும் கம்யூனிஸ்ட் தரப்புல வந்து பேசியிருக்காங்க. ஆனால் வந்து எதிர்பார்த்த அளவுக்கான பெரிய ஒரு விமர்சனங்கள் இல்லைன்ற மாதிரி தான் தெரியல. அது இது வந்து ஆரோக்கியமானது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 பேருமே. இப்போ லிட்டரலி வந்து இப்போ இவங்க எல்லாம் மற்ற கட்சிகள் என்ன அந்த குதிரை பேரன்ற சொற்களை பயன்படுத்தியே வந்து விமர்சனம் செய்யறாங்க. ஆனால் இவங்க ஆரோக்கியமான விஷயம் அல்ல அப்படின்னு குதிரை பேரன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துறதுல ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தான் தெரியுது. ஏன்னா விசிகே வந்து அமைச்சரவையில் இருக்காங்க, அவங்க எடுத்தவங்க ஒத்தோன்னு பேச முடியாது. கம்யூனிஸ்ட் அவர்களும் இந்த பார்வையை வந்து இன்னும் க்ளோஸாக இந்த விஷயத்தை இன்னும் க்ளோஸாக நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோங்கிற ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஸ்டாண்டுக்கு அகேன்ஸ்டாக அவங்க இருக்கிற விஷயங்களை கன்வே பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு சமிக்கை தான் அது. அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயங்கள் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் நிறைய அப்டேட் அப்படிங்கிறது இருக்கும். 2வது, இன்றைக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டெல்லி போயிருக்கிறாரு. அதாவது முதல்வர் ஆனதுக்கப்புறம் போகக்கூடிய முதல் டெல்லி பயணம். அங்கே வந்து பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதே மாதிரி நிதி அமைச்சர் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மள மாதிரியே வந்து பிரதமர் மோடியும் ஜோசப் விஜயும் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் ஆப்போசிட்ல. இப்போ நீங்கள் ஜோசப் விஜய், நான் பிரதமர் மோடி. அப்புறம் நீங்க வேணா ஜோசப் விஜய் வச்சுக்கோங்க, யாருங்க வேண்டாம். இதெல்லாம் ஒரு இதுக்கு சொல்றேன் நான். இதே மாதிரி சந்திப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக பேச இருப்பதாக அரசு தரப்பு வட்டாரங்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா வந்து இதற்கு முன்பு 2014 தேர்தல் அப்போ வந்து பிரதமர் மோடியை வந்து விஜய் அவர்கள் கோயம்புத்தூரில் போய் சந்திச்சுட்டு வந்தார். அதற்கப்புறம் நேரடியான சந்திப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு நடக்குது. உங்களுக்கு ஒரு கடினமான ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பிரதிநிதிகள் டெல்லிலாம் போயிட்டு வந்தாங்கன்னா அங்கே யாரை சந்தித்தோம், என்ன மாதிரி நான் தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கைகள் எல்லாம் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள்ட்ட வந்து விளக்கமாக தருவாங்க. அந்த விளக்கம் வருமா வராது? இது என்ன கேள்வி? ரொம்ப ஈஸியான கேள்வி. எப்படி வரும்? அதெல்லாம் வராது. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம், வாங்கி அதை படிச்சுக்கோங்க. கமிங் பேக் டு அப்படி தமிழ்நாடு வந்தோம் அப்படின்னா திரும்பவும் வேறு ஒரு விஷயம் வந்து பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. கூட்டணி ஆட்சியில் நமக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படின்றது நம்ம ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ அதில் வந்து ஒரு சிக்கல்னு சொல்ல முடியாது, ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்குது. இந்த புள்ளி எந்த டைரக்ஷன் நோக்கி போகுது அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்த நாளாக தான் தெரியும். என்ன அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கடந்த திமுக ஆட்சியில் கடைபிடிக்கப்பட்ட நடைமுறை, அதாவது பல்கலைக்கழகங்களின் வேந்தராக நம்முடைய முதல்வர் தான் இருப்பார் ஆளுநருக்கு பதிலாக அப்படின்ற ஒரு நடைமுறை இருந்தது. அது சட்டமெல்லாம் ஆக்கியிருந்தாங்க. ஸோ அதே நடைமுறை இப்பவும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. முதல்வர் அவர்கள்கிட்ட ஆலோசனை நடத்திட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் 2 விஷயமா நம்ம பார்க்க வேண்டி இருக்கு. இது வந்து என்னவா எடுப்பாங்க, இறுதி முடிவு என்னன்றது தெரியாது. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேட்டஸே விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம கூட்டணி ஆட்சியில் ஒரு சிக்கல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம பேசணும் இல்லையா? ஸோ அதுக்கு இது ஒரு சின்ன ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். இதே ஸ்டேட்டஸ்கோ தான் கடைசிக்கும் நீடிக்கும் அப்படின்னா, ஏன்னா கூட்டணி ஆட்சின்னு வந்துட்டோன்னா ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும், ஒவ்வொரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும். ஸோ அதில் பெரிய வேறுபாடு எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு மாநில கட்சி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் தேசிய கட்சி. இந்த 2 சேரும்போது தான் வந்து மாநில சுயாட்சியான சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரி நிலைப்பாடு இருப்பாங்க அப்படின்றது. ஸோ இது வந்து மாநில சுயாட்சிக்கு உட்பட்ட ஒரு விவகாரம். ஸோ தேசிய கட்சியாக காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு இருப்பாங்க அப்படின்றது பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்குது. அதான் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்புமே ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் வந்து அதை ஃபாலோ பண்ணணுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து முதல்வரை திரும்ப எடுத்துகிட்டு ஆளுநருங்கிற இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து சரியாக இருக்காது அப்படின்னு ரவிக்குமார் அவர்களும் விசிகாவிலேருந்து பொதுச் செயலாளர் அவரும் அது தொடர்பாக பேசியிருக்கிறாரு. இதில் வந்து தமிழ்நாடு அரசு என்ன விளக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்தராக அது தொடர்பாக முடிவு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பேசி முடிவு எடுக்கின்றாங்க. ஸோ ஃபைனல் முடிவு வந்தக்கப்புறமா இது விமர்சனங்கள் இப்படியே நிற்குமா, என்னவா மாறுதுன்றது நமக்கு அப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, வரக்கூடிய நாட்களில் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக விரிவாகவும் நிறைய விஷயங்கள் பேசுவோம். மிக்க நன்றி.